அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கிற. நேத்து மாநாடு, வணிகசங்க மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடந்ததுண்ணா. இருந்தாலும் கூட அந்த மாநாட்டுல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள இருப்பார்கள். அது மட்டும் இல்லாம சில பேரால வர முடியவில்லை. என்ன காரணம்? முதல் கேள்வி, எப்போதுமே சரி, ஒரு கட்சி மாநாடு நடத்துறாங்கன்னா அந்த மாநாட்டுல எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே எழும். அதுலயும் குறிப்பாக தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாடு நடத்துறாங்கன்னா அந்த மாநாட்டுல எவ்வளவு பேர்ல எத்தனை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க அப்படின்றதா கேள்வியாவே இருக்கும். இது இப்ப உளவுத்துறை சார்பாகவுமே தமிழக அரசுக்கு ஒரு டீடைல் அனலைஸ் டேட்டாவே கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இப்போ மாநாட்டுக்கு முன்பாக சொல்லியிருந்தாங்கல்ல, ஒவ்வொரு மாவட்ட வாரியா எத்தனை வாகனம் போகுது, எத்தனை பேர் போறாங்கன்னு, அதுவே அவங்களுக்கு டேட்டா ரிப்போர்ட் தான். அப்படி கணக்கிடக்குள்ள நேற்று தினம் சரியாக 12:49 மணி அளவுல நமக்கு வந்தக்கூடிய தகவல் 51,476 வாகனங்கள் போனதா தகவல் வந்தது. நான் சொல்றது ஒரு 12 மணி அந்த வாக்குல. அதற்கு பின்பாக 3 மணி வாக்குல என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க 1,80,000க்கும் மேல, 1,80,000 அப்படியே மும்மடங்கு கூடிடுச்சு. அவர் இரவு நேரத்துல அவங்க சொல்றது என்னன்னாக்க சுமார் 4 முதல் ஒரு 4.5 லட்சம் வாகனங்கள் மொத்தமாக அணிவகுத்திருக்கும், 5 லட்சம் வாகனங்கள் அணிவகுத்திருக்கும் அப்படின்னாங்க. இதுல அந்த மாநாட்டினுடைய திடல்ல மட்டுமே அசால்ட்டா ஒரு கேஷுவலா நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு 1.5 லட்சம் வாகனங்கள் நின்று இருக்கும். எஞ்சி இருக்கக்கூடிய வாகனங்கள் உள்ளேயே வர முடியல. செங்கல்பட்டு, மதுராந்தகம் பைபாஸ், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி மாநாட்டு திடலை சுத்தி ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு ஃபுல் பிளாக். விழுப்புரத்துல இருந்தே அவ்வளோ நெரிசல். செங்கல்பட்டை ரைட்ல கட் பண்ணி உள்ள போக முடியல, அவ்வளோ பிளாக், அவ்வளோ நெரிசல். இப்ப நம்ம உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவல் அவங்க எப்போதுமே குறைச்சுதான் சொல்லுவாங்க. எப்போதுமே பொதுவா குறைச்சுதான் சொல்லுவாங்க பாமகவுடைய மாநாடுனா. அவங்க தரப்புல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னாக்க 12 லட்சம் முதல் 18 லட்சம் பேர் வந்திருக்கலாம் மாநாட்டுக்கு. 12ல இருந்து 15-18 லட்சம் வந்திருக்கலாம் அப்படின்ற தகவலை கொடுத்திருக்கிறாங்க. நாம சோர்ஸ் மூலியமாவும் வந்தவங்க மூலியமாவும் அங்க இருந்தவங்க மூலியமாவும் கேட்ட வரைக்கும் அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னாக்க ஒரு 18 லட்சத்துல இருந்து 22-25 லட்சம் பேர் அங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. ஏன்னா பல இடத்துல அவங்களால உள்ளே வர முடியல, டிராபிக் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டு திடலையை அடைவதற்கு ராத்திரி 12 மணிக்கெல்லாம் மாநாடு திடலுக்கு வந்திருக்கிறாங்க தம்பி. 12 மணிக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஐயாச்சினையா பேசுனதை பார்க்க முடியல. மாநாடு முடிய நாங்க இருந்தேன். மாநாடு முடிஞ்சிருச்சு. முடிந்தாலும் கூட வாகனங்கள் தொடர்ந்து, அதாவது சரி உள்ள இருக்கிற வாகனம் தான் வெளியே கிளம்புதுன்னு பார்த்தா அப்படி இல்ல, வந்துகிட்டே இருக்காங்க, லைனா வந்துகிட்டே இருக்காங்க. மாநாடு முடிஞ்சாலும் கூட வந்துட்டு அந்த மாநாடு பார்த்துட்டு அப்படியே போறாங்க. மாநாட்டை நம்மளால பார்க்க முடியல, திடல்லையாவது இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துப்போம்னு சொல்லிட்டு 3 மணி வரைக்கும் கூட்டம் போறது வருது அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்டம் தருமபுரி, சேலத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் இப்போ ஒரு 8-9 மணி தான் வீட்டுக்கு போனதா சொன்னாங்க. இல்ல இன்னொரு விஷயம், இந்த டிராபிக் ஏற்படுறதுக்கு 2 விஷயம் தம்பி. எல்லாருமே சொல்றது காவல்துறைய ஒரு குறையா சொல்றாங்க. அத நான் என்னுடைய பார்வையில எப்படி பாக்குறேன் அப்படின்னாக்க ஒரு 20% அவங்க மேல குறையுமே இருக்கிறதா பாக்குறேன். பேலன்ஸ் 75% நம்ம மேலதான் அந்த ஒரு சின்ன ஒரு வருத்தம். இதை சொன்னா கூட சிலர் கோவப்படலாம், பட் இதுதான் உண்மை. என்னன்னா மாநாடு எப்போதுமே 4 மணிக்கு ஷார்ப்பா தொடங்கிட்டு திருவண்ணாமலை மாநாட்டுல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்க. தலைமையும் சொல்லுது, நம்மளும் நேரடியா போனதுல இருந்து சொல்றோம். ஆனா நம்ம எப்படிமா எடுத்துக்கிறாங்க நம்ம ஆளுங்க, 4 மணினா அது 6-7 மணி ஆயிடுயா. நம்ம இங்க இருந்து இப்ப கடலூர் மாவட்டம், இந்தாண்ட விழுப்புரம் மாவட்டம், அங்க இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்தவங்களும் அவங்க கிளம்புனதே மணி 11-12 மணிக்கு மேலதான் கிளம்பி இருக்கிறாங்க. அங்க தருமபுரியில இருக்கிறவங்க, சேலத்துல இருக்கிறவங்க, கிருஷ்ணகிரியில இருக்கிறவங்க, திருவண்ணாமலையில இருக்கிறவங்க, அந்த சைடு உள்ளவங்க, நாமக்கல் சைடுல உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல் நாளே கிளம்பிட்டாங்க, விடியற் காலையில கிளம்பிட்டாங்க. அவங்களுடைய டைம் அங்க இருக்கக்கூடிய திடலை ஸ்பெண்ட் பண்றதும், எங்கெங்கெல்லாம் நிழல் இருக்குதோ அங்க உட்காரதும், பக்கத்துல பீச் இருக்குதா, பக்கத்துல மாமல்லபுரம் இருக்குதா, பிக்னிக் பிளேஸ் இருக்குதா, சரி மாமல்லபுரத்துக்கு வந்துட்டு அப்படியே கோவில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கடலுக்கு போயிட்டு ஒரு குளியல போட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம திடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பிஃபராகவே வந்துட்டாங்க.
ஆனா இன் பெட்வீன்ல நம்ம சீக்கிரம் போயிடலாம். என்ன கடலூர்ல இருந்து பக்கம் தான் இருக்குது, விழுப்புரத்துல இருந்து பக்கம் தான் இருக்குது, திண்டிவனத்துல இருந்து பக்கம் தான் இருக்குது, மேல்மருவத்தூர்ல இருந்து பக்கம் தான் இருக்குது, அரியலூர்ல இருந்து பக்கம் தான் இருக்குது, ஜெயங்கொண்டத்துல இருந்து மயிலாடுதுறையில இருந்து பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தவங்க தான் அந்த கூட்ட நெரிசல்ல பெரும்பாலானோர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, இன்னொன்னு அவங்க மேலயும் சிறு குறை இருந்தாலுமே கூட, ஒரு கோபம் இருந்தாலுமே கூட, அவங்க நம்ம மேல வருத்தப்பட்டாலுமே கூட, இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வெயிலினுடைய தாக்கம் அதிகமா இருந்தது. சோ அவங்க அதை பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு 10, 11 மணிக்கு மேல கிளம்பலாம், இருக்கிற 2, 3 மணி நேரத்துல ஓடிலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்துட்டு வந்தவங்க பெரிய அளவுல கஷ்டப்பட்டாங்க. கும்பகோணத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் பாக்குறோம் 2, 2:30 மணி வரைக்கும் அவங்க அந்த ஸ்பாட்டை விட்டே நவர முடியல. அவ்வளவு வேதனை, அவ்வளவு கஷ்டம். ஆனா அப்படி அவ்வளவு கோவப்பட்டுமே கூட எந்த இடத்துலயுமே வந்து ஒரு போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம இல்ல குரு. இதுதான் பெரிய விஷயமா இருந்தது. உண்மையா தான். காவல்துறை ஏன்னா சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு துளி பிரச்சனை கூட எங்கேயுமே வரல. அந்த அளவுக்கு வந்து பத்திரமா பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாரி கரெக்ட் தான். நான் கூட கிளம்ப போறேனான்னு கால் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இதோதான் பக்கம் தானா 10 மணிக்கு கிளம்புனேன். அதாவது பல்லாவரத்துல இருந்து வந்து அப்படியே போறதுக்கு ஒரு குறுக்கு வழியில போனா அங்க அலோவ் பண்ணல. நீங்க வந்து ஹைவே வழியா தான் போகணுன்றாங்க. நான் உங்களை என்ன அங்க சொன்னேன்? ஆ தம்பி அங்க காலையில போயிட்டு 6 மணிக்கெல்லாம் போயிடுங்க தம்பி. 6 மணிக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா தான் சௌரியமா இருக்கும். அப்படி இல்லையா? அதுக்கு நீங்க எங்க இருந்து? பல்லாவரத்துல இருந்து போறதுக்கு. ஆ நான் சொல்றது கடலூர் இந்த சைடு சொல்றேன் 200 கிலோமீட்டர். 12 பல்லாவரத்துல இருந்து ஆச்சுண்ணா. கரெக்ட்டா 12, 5, 10 நான் கரெக்ட்டா வந்து ஸ்பாட்டுக்கு போறதுக்கு. இங்கே நான் அதுக்கு சுத்துறோம். தான் உங்கள 6 மணிக்கெல்லாம் போங்க தம்பின்னேன். நீங்க 8 மணிக்கு கிளம்பி பல்லாவரத்துல இருந்து 12 மணிக்கு தான் போயிருக்கீங்க. எவ்வளவு சிரமம். அதான். அதே மாதிரி காவல்துறை தரப்புலயும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் இருக்குது. இப்ப மதுராந்தாங்க பைபாஸ்ல இருந்து கள்ளிக்குடிய சம்திங் ஒரு ஊர் அந்த பேர். அந்த ஊர்ல இருந்தெல்லாம் அனுப்பிவிட்டா டைரக்டா அவங்க பைபாஸ்ல ஏறிடுவாங்க. மாமல்லபுரத்துக்கு போயிடலாம். திருக்கழுக்குன்றத்துல இருந்து வரவங்க அந்த திருப்பூர் ரூட் இருக்குல்ல, நம்ம போனோம்ல மாநாடு திடலுக்கு. ஆமாண்ணா. நம்ம அந்த கோவில் முருகன் கோவில் இருக்குதா, ஆமாமா. அந்த பேக் முருகன் சைடு கோவில்ல ரைட் அந்த கட் பண்ணி உப்புரி போனோமா, வழியா. அந்த ம். ரைட் கட் பண்ணி விட்டா நேரா திடலுக்கே போயிடலாம். கரெக்டா 12 கண்டிப்பா. கிலோமீட்டர். அதான் நான் அதுல இந்த தாராளமா காவல்துறை விட்டுருக்கலாம். ஆ நீங்க சொல்ற மாரி காவல்துறை முன்கூட்டியே வந்து கன்ஃபார்ம் டிராபிக் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிய போகுது. அதுக்கான ஒரு மாற்று வழி வந்து இப்படி வந்தா இப்படி மாத்தி விடலாம். அந்த நேரத்துல ஒண்ணும் பாதிப்பு வந்து பெருசா ஆக போறதில்ல. நம்ம வந்து மாமல்லபுரத்துல இருந்து மாஸ்க் தம்பி, மாமல்லபுரத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா அனுப்ப முடியலன்னா அங்கேயுமே லெஃப்ட் கட் பண்ணா ஒரு கிராமம் ம். இருக்குது. அந்த கிராமத்துல இருந்து டைரக்டா திடலுக்கு போலாம். அதே போல இந்த சைடு திருப்பூர்ல இருந்து வரவங்களுக்கு அந்த திருப்பூர்ல முருகன் போலாம். கோவில்ல இருந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணி ஒரு ரைட் கட் பண்ணா அதுல இருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெய்ட்டா. ஒரு பைபாஸ் கிராசிங். அதுல இருந்து கரெக்டா 6 கிலோமீட்டர்ல திடலு. அந்த காபி ஷாப் பக்கத்துல திடலு. சோ அங்கேருந்து வரவங்களுக்கு விழுப்புரம் பைபாஸ் அவுட்டர்ல வில்லியனூர் அந்த சைடுல இருந்து வரவங்களுக்கு அழகா விட்டுருக்கலாம். நான் காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு மெத்தனை போக்கா எங்க அவங்களுக்கு பிரச்சனை கூட்டம் கூட்டிடும், அவங்க டிராபிக் ஆயிடுச்சுன்னா அவங்க கிளியர் பண்றதுக்கு டைம் ஆயிடுமோ, நம்ம வீட்டுக்கு போக முடியாதோ அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கேஷுவலா விட்டாங்க. சோ 2 சைடுமே என்னன்னா நம்மளும் கொஞ்சம் சீக்கிரம் இதுக்கு மேற்பட்டு கிளம்பணும். காவல்துறை தரப்புல இருக்கக்கூடிய குக்கிராமத்துல முன்னாடியே ஒரு டீமை கொண்டு போயிட்டு அலர்ட் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் யாருமே வந்து நீங்க பெருசா பயணத்தை மேற்கொள்ள வேணாம், இங்க வண்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். அதை அடுத்தடுத்து வந்து பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய கணிப்பு நான் ஒரு அசிஸ்டன்ட்ல என்ன சொல்றேன், இப்ப உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டிப்பா கூட்டியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தம்பி. ஓகேண்ணா. இந்த கூட்டம் வந்து கண்டிப்பாக மத்த கட்சிலாம் பார்த்து எப்படி சந்தோஷப்பட்டுருப்பாங்களா? இல்ல வந்து தைரியம் ரொம்ப எழுதியிருப்பாங்களாண்ணா? சந்தோஷம். சந்தோஷன்ற வார்த்தை வேற சொல்லிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் பார்த்தோங்க. அவங்களுக்கு என்னம்மா குரு, ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சுப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல கலவரம் ம். நடக்கும், இத வச்சு போட்டுறலாம், ஒரு வாரத்துக்கு போடுவோம் தந்தி டிவிக்காரன் நடந்தது என்ன, உடனே ரவீந்திரன் துரைசாமி அவங்க அப்படிதான், அவங்க இப்படிதான் வந்தாண்ட பாலிமர்காரன் குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு அவன் ஒரு பக்கம் போடுவான். அவனை இவனும் வச்சு செஞ்சிடலான்னு பார்த்தான், எல்லாரையும் வச்சு சின்னவர் செஞ்சுட்டாரு. ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன அசம்பாவிதம் கிடையாது. சீரியஸாண்ணா. ஒருத்தர் ஏன்னா மட்டும் வாகனத்துல விபத்து இறந்துட்டாங்க. அது ஆ. எதிர்பாராத ஒரு ஸ்டூடண்ட். அதை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையுமே இங்க கிடையாது. ஏன்னா மாநாட்டு திடல்ல கூட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு அவரே சின்னவரே கூட அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நடந்து போறாரு வேகமா. போயிட்டு அங்க என்ன ப்ராப்ளம் பாரு சடனா போய் அங்க அந்த ஏரியாலாம் கிளியர் பண்ணி விட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. இத வந்து யாரும் எதிர்பார்க்கல. திடீர்னு வரவங்கலாம் வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு புதுசா இருந்தது. அதுதான்ப்பா மாற்றம். அதுதான் மாற்றம். மாற்றம் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா மாறும் தம்பி. கண்டிப்பாங்கண்ணா. நன்றிண்ணா.